அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரோ தொடர்பாக ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ககன்யான் திட்டம் நாசாவில் முதல்கட்ட பயிற்சியை முடித்த இந்திய விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆக்சிம் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மற்றும் நாசா இணைந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு திட்டத்தின்படி ககன்யானுடைய ககன் யாத்ரிகள் 2 பேர் சுபான்சு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் முதல் நாசால பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷனுக்காக சுபான்சு சுக்லாவை அனுப்ப போறாங்க. ஸோ அவருக்கு ஏதேனும் இன்கேஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் அவருமே கூட சேர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி சுபான்சு சுக்லா தான் போவாரு. இன்கேஸ் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன் கீழே போவார். சரிங்களா? ஆனா இருந்தாலுமே ட்ரைனிங் கொடுக்குறப்ப 2 பேருக்குமே தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த விண்வெளி வீரர்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. முதல்கட்ட பயிற்சி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. திட்டத்தோடைய முதற்கட்டமாக பார்க்குறப்ப நாசா மையத்துக்குள்ள சுற்றுப்பயணம், ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ள பகுதிகளுடைய ஆய்வு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரத்யேக ஆடைகளை சரிபார்க்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் ஏற்பட்டுருந்துச்சு. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய அமைப்புகளை அறிந்து கொள்ளுதல், விண்வெளியில இருந்து புகைப்படம் எடுக்கிறது, தினசரி நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு, அங்க உணவு போன்ற விஷயங்கள், புவியீர்ப்பு விசையற்ற நிலையில எப்படி ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது, இந்த மாதிரியான அடுத்த கட்ட பயிற்சிகள் அப்படிங்கிறது இதற்கு அப்புறமா வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல பார்த்தோம்னா நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியால இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு செய்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாள்ல நாள் ஒன்றுக்கு 140 பெண்கள் குடும்பத்தினர்களால் கொலை அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய ஒரு ஆய்வு தகவல் நமக்கு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா கடந்த ஆண்டில் சர்வதேச அளவில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவர்களின் கணவர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட உலக அளவுல இதனுடைய எண்ணிக்கை இந்த இன்டர்நேஷனல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அந்த ஒரு டேட்டாவை தான் எடுத்திருக்காங்க. அது வீடுகளுக்குள்ளேயும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வீடுகளுக்குள்ள பார்க்கறப்ப பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 51,000 இறப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 51,100 பெண்கள் இந்த மாதிரியான மரணங்களுக்கு உட்பட்டிருக்காங்க. இது 2022ஆம் ஆண்டை விட 2023ல அதிகமா இருக்கு. 48,800 அப்படிங்கிறது 2022. 2023ல பார்த்தோம்னா அது 51,000 உயர்ந்திருக்கிறது தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.